Hello everyone, welcome to another video of Introvert Mohan. இப்போ நம்ம இடிக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஏதாவது ஸ்பாட்ஸ் இருந்தால் அப்படியே பார்த்துட்டே போகலான்னு தான் பிளானு. அப்படி போகும்போது எங்களுக்கு இப்போ தென்பட்டது தான் இந்த ஜிப் லைனு. ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. ஓவராலாக 600 மீட்டர்ஸு அப் அண்ட் டவுன் சேர்த்து. மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் நாங்கள் நான் சீசன் டைம் போனதுனால எங்களுக்கு ப்ரைஸ்லாம் ரொம்ப ரீசனபிளாக கிடைக்கிது. நீங்கள் சீசன் டைமில் போகும்போது உங்களுக்கும் இதே ரேட்டில் கிடைக்குமான்றது ஒரு சந்தேகம்தான். பொதுவாக ஜிப்லைனை பொறுத்தவரை ஒரு லாக்கு மாதிரி ஜிப்லைன் எண்டில் வச்சுருப்பாங்க. அதுதான் வர ஸ்பீடை கம்மி பண்ணோம். இந்த இடத்துல அந்த ஸ்பீடே இல்லை. ஒரு பெட்டு வச்சு நிப்பாட்டியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போயிட்டு அந்த பெட்டில் மோதுறோம். நாங்கள் இதை சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ இதுக்கப்புறம் நாங்கள் இடுக்கியில் இருக்க ஈகிள் ராக் வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல சுற்றி நிறைய மலைகள் இருந்ததுனால எந்த மலையில் ஏறணும்னு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் ஆகி போயிடுச்சு. நாங்கள் அங்கே போகணும். அந்த இடம் என்னதுரா? ஈகிள் ராக் வியூ பாயிண்ட். அங்கே போக வேண்டியது. அங்கே போகாமல் நாங்கள் இங்கே வந்துட்டோம். இப்போ எப்படி நீங்கள் அப்படி போவீங்க? இறங்குற இடம் இப்போ நாங்கள் ஆஃப் ரோட்லேயே போயிட்டு அப்படி இறங்கிட்டு அந்த பக்கம் போக போகிறோம். வண்டி தான் பார்க்க 20 வருஷம் பழசு, 24 வருஷம். ஆனால் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற மாதிரி. எது மேல வண்டி போகுது மேல? ஆமாடா, அதுதான்டா. போடா மேல போடா. இந்த சொன்னோம்னா இந்த ஏரியா இருக்குது ரொம்ப ரிஸ்க். இங்க பல்லம் பல்லமா இருக்குடா. யுவராஜா டேய், அதான்டா ஒரு வண்டி வச்சிரேன்னு இது மாதிரிலாம் பண்ணு. அதான்டா. அங்க யாருமே போல. அங்க யாரு போல? எங்க இருக்கு? யாராவது வியூ பாயிண்ட்? டேய் ஏத்துங்க. டேய் ஏத்துடா. இப்படி போக மாட்டியா யுவராஜ்? அங்க பூரா தண்ணி பள்ளமா இருக்கு யுவராஜ். பள்ளமா இல்லடா. அப்படியே கொடுங்க, நாங்க ஏத்துறோம். பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்க நிக்கிறேன். 1 hour later. ஏய் வண்டி சத்தியமா அது ஏறாது. ஏற வண்டி ஊந்துரும் கவுந்து. பல்ல யுவராஜ் பாத்தா தெரியல. சும்மா வார்த்தை சொன்னதாண்டி. அது அது இது வரைக்கும் ஏறிடும். அங்க ஏறாது. பல்லம் பூரா பல்லம். அது ஆஃப் ரோடு. அது ஜீப் ஏறுற இடம். அது கிறுக்கி மாதிரி பேசுறேன். கிறுக்கன் போயிட்டு இதெல்லாம் வருவோம். சரி வா, இதுல போகலாம். மெண்டல் கொஞ்சம் கூட யோசிக்கிட்டு. அது பூரா அங்க ஓடையில தண்ணி வர மாதிரி வருது பாருங்க. அது எப்படி ஏறுறது? ஆஃப் ரோடு ஃபுல்லா ஜீப் தான் ஏறும். எனக்கு அது கூட புரியல. இந்த வண்டி எப்படி நம்புறான்? ஜீப் ரைடு அதுல போக வேண்டியதை போய்கிட்டு நம்மள இதுல போலாம். ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்றேன் பாப்பா. இங்க இருந்தே பேசுவோம். லவுட் ஸ்பீக்கர் போடுங்க. யுவராஜ் என்னாச்சு? அதான் இந்ததா? இல்ல இல்ல, அதத்தான் சொன்னேன். நீ இதுல ஜீப் எப்படி ஏறும்? வண்டி எப்படி ஏறும்? எப்படி இருந்தது? எப்படி நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? அப்ப போனாங்க. எனர்ஜி போயிடுச்சு. அந்த போட்டோவை பார்த்து எல்லா இடத்துலயும் ஏமாறுறேன்.
நான் ஒரு மாதிரி இடத்துல போய் நின்றுலாம் பார்க்குறேன். ஒரு மாதிரி நான் உங்க அந்த இடத்துல நிற்க வைக்கிறேன். ராஜா இதுல அநியாயத்துக்கு இதுல ஏத்துன்றவர். சரி ஏறின்னு நினைச்சேன், கடைசி போக கொண்டு முடியும். ஜீப்பு போறது ராஜா இவரான். இல்லை ஆனால் கூகுள் மேப்பில் பார்க்குறது ஒன்றா இருக்கு, இது நேரில் பார்க்குறது ஒன்றா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உனக்கு பார்க்க தெரியல நினைக்கிறேன். இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு. ப்ரோலாம் நீ இப்போதான் தெரியுது உனக்கு. ப்ரோலாம் 2 வருஷம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ப்ரோ பேசுறது பண்ணுறதெல்லாம் தப்பு தான். 2 போதும் இங்கே வருங்க. இப்போதான் அந்த புது ஸ்பாட்டு அங்கே தெரியுதா, எல்லாரும் போய் நின்று மோனையில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே போக போகிறோம். ஆக்சுவலாக இங்கே போகிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். ஆனால் எங்கெங்கேயோ தேவையில்லாத இடத்துலாம் சுற்றிட்டு மறுபடியும் கடைசி எங்கே வந்திருக்கோம். இருட்டுறதுக்குள்ளே போனோம். உப்புக்கல்லை வாங்குறாங்க. இல்லை பாருங்க, நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் உப்புக்கல்ல இருக்குங்க. ஈகிள் ராக் வியூ பாயிண்ட். இதை வந்து பறந்தும் பாறைன்னு சொல்கிறாங்க. பார்க்கறதுக்கு லைட்டாக ஈகிள் வடிவில் இருக்கிறதுனால இது ஈகிள் ராக் வியூ பாயிண்ட்டுன்னு கூப்பிட்றாங்க. இந்த வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு நீங்கள் சின்னதாக ஒரு ட்ரெக்கிங் பண்ணிட்டு தான் போய் பார்க்க முடியும். நீங்கள் அந்த மலை மேலே, அதாவது ஈகிள் ராக் வியூ அந்த எட்டு மாதிரி இருக்குல்ல, அந்த எட்டு மேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சபரிமலை ஃபாரஸ்ட் எல்லாமே கிளியராக தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் காலையில் ஈவினிங் இந்த சன்ரைஸ் சன்செட் டைமில் இருக்குல்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த வியூ வந்து ரொம்ப நேச்சரோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஸோ இந்த வியூ பாயிண்ட்டு நீங்கள் போகும்போது கொஞ்சம் பார்த்து தான் போகணும். நாங்கள் வந்து கரெக்ட் டைம் வந்ததுனால எங்களுக்கு முன்னாடி போன கேங் இறங்கி வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். பார்த்து செருப்பு கழட்டினா எப்படி கிரிப் கிடைக்கும்? செருப்பு கழட்டலாம் போக முடியாது. நான் போகிறேன், பின்னாடி வாங்க. குதிச்சரு ராஜா, நல்லா தான் இருக்கும். ரொம்ப நாளாக நீயும் குதிக்குன்னு தான் பார்த்துட்டுருக்கேன். ராஜா செருப்பை கழட்டிக்க. செருப்பு கழட்டி ராஜா, செருப்பு கழட்டி. செருப்பு ராஜா, எங்கள் வீட்டில் மாலை பெரிய மரமாகி மாட்டி இன்னுக்கிட்டே இறங்கலாம். இறங்குற ஈஸிடா. ஏய் எடுங்க. சரியான வியூ, பட் தப்பான டைம். காலையில் வந்து கூட்டம் பல பேர் இருப்பாங்க. இந்த டைமில் ஜன்னலை யாரும் விடக்கூடாது. அன்சீசன்னால நம்மளால அலோவ் பண்ணுறாங்க போல. ராஜே அங்கெல்லாம் போகாத ராஜே. பெரிய பள்ளம் தான். எவ்வளோ முன்னாடி வா, என் கேமராவில் தெரியுது எவ்வளோ பள்ளம். காலையிலே வந்துருக்கலாம். ஏன் காலைல வந்து பார்த்துருக்கலாம் இதெல்லாம். நீ கக்கூஸ்லேயே உட்காந்து எப்படி வருவ? ஃபேமஸ் கத்துட்டுமா? ஏன் கத்துற? சரி எக்க அடிக்குதுல. யார் வந்துடலாம் கேட்குறா? வரவனான்னு சொல்கிறா. இருட்டுச்சு. நத்திங். நோ ப்ராப்ளம். மோகன் போட்டுமா? நானா? ஓகே எல்லாருமே டாட்டா பண்ணுவாங்க. பிடிச்சதே ஏறணும். அவங்க அப்படியே ஏறினாங்க. இப்படி வாட்ட வரல. இப்படியே போலாமா? இருட்டில் ஒன்றும் தெரில. செம்மையாக இருக்குது. அவராவது ஏறட்டும். ஸ்பைடர் ஒன் மாதிரி ஏறா அவர். இதே அங்கே போய் நின்று எங்களை எடுங்க. சரியா? லைட்டு அடிச்சா தெரியுமா தெரியல. நீங்கள் நல்லா ஏறுங்க. தள்ளி போ.
நாங்கள் 3 பேரும் லைனாக வந்துட்டோம். ஆனால் யுவராஜ் மட்டும் இருட்டில் வழி தவறி போயிட்டான். அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மேலே வந்தான். வா 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 வியூ பாயிண்ட் போய் பார்க்கலாம். வா ஓடியா ஓடியா. நீ உன் நிலமை என்ன ஆச்சு பாத்தியா யுவராஜ பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. நேமூச்சு கீழே மண்டலம் செய்தானு கண்ணெல்லாம் கீழே அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்